இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ சார், இங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. நீங்க வந்தா போதும். கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டு இருக்கமா. சீக்கிரமா வந்துருங்க. உங்களுக்காக ஆண்டி இங்க காத்துட்டு இருக்காங்க. சரிம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க புருஷன் உங்க கண்ணு முன்னாடி இருப்பாரு. ஜோடியா 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? பூஜை பண்றதுக்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அண்ணி. நீங்க வாங்க போலாம். சாமி, அப்பவே சாரதா வந்திருந்தாங்கல்ல, அவங்க எதுக்கு வந்தாங்க? சாரதாம்மா பிள்ளைக்கு உயிர் கண்டம் இருக்குமா? அந்த கண்டம் நீங்கணும்னா வர 20ஆம் தேதி அன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஹோமம் செய்யணும்னு சொல்லியிருக்கேம்மா. என்கிட்டயே போய் சொல்றியா மீரா? பாத்துக்கலாம். வணக்கம் சம்பந்தி. வணக்கங்க. நீங்க என்ன சம்பந்தி இப்படி கேட்டீங்க? மாப்பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னா எப்படி? கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தோம் சம்பந்தி. நீங்க வரேன்னு சொல்லி ஒரு போன் கூட பண்ணலையே. அது என்னன்னா, நீங்க வரீங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. அபூர்வா மேடம் தான் ஃபோன் பண்ணி நாம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், நீங்க சொல்லாமையே வந்துருங்கன்னு சொன்னாங்க. அண்ணாவும் அண்ணியும் இருக்காங்கல்ல, நாங்க இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க போயிட்டு வாங்க. மீரா, என்ன பேசிட்டு இருக்க? கல்யாணத்தை பத்தி பேச வந்த சம்பந்திங்களை வீட்ல உட்கார வச்சுட்டு பொண்ணு பெத்த அப்பாவை வெளியில அனுப்புற? இதுதான் மரியாதையா? இன்னைக்கு நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு, அதனாலதான் இவங்கள வர சொன்னேன். திரும்பவும் போனை கட் பண்ணிட்டாரு. ஹலோ ஹலோ. கொலுசு. ஹலோ. ஏய் கொலுசு, இப்ப எங்க இருக்க? அவர்தானா? நீங்களா? உங்களுக்கு இந்த நம்பர் எப்படி தெரியும்? என் நெட்வொர்க் அப்படி. நீ எங்க இருந்தாலும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களோட நம்பரை நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். சரி சொல்லுங்க, இப்ப எதுக்கு போன் பண்ணீங்க? அம்மா, நீ இப்ப எங்க இருக்க? கோவில்ல இருக்கேன். கோயில்லையா? எதுக்கு? ஹோமம் பண்ண போறோங்க. ஹோமமா? நீங்க என்ன ஹோமம் நடத்துறீங்க? அப்பா அம்மா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து ஹோமத்தை நடத்தினாதான் அந்த கண்டம் தீரும்னு சொன்னாருடா. ஹலோ ஹலோ. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். கேக்குதா? ஹலோ ஹலோ. அண்ணா அண்ணா, எங்கண்ணா போற? இருண்ணா, நானும் வரேன். அண்ணா அண்ணா அண்ணா, இருண்ணா. அடா, என்ன இது? சொல்லாம போயிட்டாரு. ஹலோ ஹலோ.
எப்போ என்ன பண்றதுன்னு கூட தெரியாதா? இங்க நடந்துட்டு இருக்கிறது உன் பொண்ணோட நிச்சயதார்த்தம். அதை விட்டுட்டு வந்து போன்ல கதை பேசிட்டு இருக்கீங்களா சார்? The number you are trying to call is currently not reachable. Please try again later. என்னாச்சுமா? முதல்ல கட்டாச்சு, இப்ப என்னடானா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எந்த உறவும் இல்லைன்னு என்னைக்கும் நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு போன அந்த மனுஷன் திரும்பி வருவார்னு எந்த நம்பிக்கை நம்ம காத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்காகமா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? நீங்க எப்பயும் தலை நிமிர்ந்து வாழணும்னு தான் உங்களுக்காக நான் எப்பயும் இங்க இருக்கேம்மா. எத்தனை தடவை தாமா ஏமாந்து போவீங்க? வயசு ஆக ஆக அனுபவமும் அதிகமாயிட்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு போய் இதோட 21 வருஷம் ஆகுது. இன்னும் நீங்க எப்படிமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல நீங்க ஒரு தேளு கதை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு முனிவர் தண்ணியில இறங்கி சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்த ஒரு தேள் அவர் கண்ணுல பட்டுச்சான். ஐயோ பாவன்னு அத அவரு கையில் எடுத்தாராமா. அத அந்த முனிவரை கொட்டிட்டு தண்ணியில போயிடுச்சு. திரும்பவும் எடுத்தாரா, திரும்பவும் கொட்டிடுச்சான். திரும்பவும் எடுத்தாரா, திரும்பவும் கொட்டிடுச்சான். அதை காப்பாத்தணுன்றதுக்காக அவர் எடுத்த ஒவ்வொரு வாட்டியும் அது கொட்டிக்கிட்டே தான் இருந்துச்சான். அதுக்கு தெரிஞ்சது அது மட்டும் தானம்மா. அந்த புத்தி எப்பவும் போகாத நீங்க தான் சொன்னீங்க. அந்த தேளுக்கும் அந்த ஆளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லம்மா. நீங்க அந்த ஆளை நம்புற ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆள் உங்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கான். எதுக்காகம்மா அந்த ஆள் இருக்காருன்னு நீங்க மறுபடியும் மறுபடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? புருஷங்கிறதுனால தான்